நமஸ்காரம், வணக்கம், வந்தனம். எல்லாம் வல்ல ராமபிரானுடைய அருளால் இன்று மத்திய அரசு மாபெரும் சாதனையாக முதலில் புதிதாக ஒரு கோவில் அமைத்து, மகா கோவில் அமைத்து, அந்த மகா கோவிலுக்கு மகா பிரபு பிரதிஷ்டை பண்ணி, அந்த மகா பிரபுக்கு ஒரு மகா கும்பாபிஷேகம் அமைத்து, அதுக்கு மாபெரும் மத்திய அரசு காலையிலே விடுமுறை அளித்ததுக்கு மிகவும் மத்திய அரசுக்கு நன்றி, RSS தலைவர்களுக்கு நன்றி, மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்களுக்கு நன்றி, ராமபுரான் கோயில் ட்ரஸ்டினுடைய ராமஜென்ம பூமி ட்ரஸ்டுக்கு நன்றி, யோகி ஆதித்யநாத்துக்கு நன்றி, தினமலர் பத்திரிகைக்கு நன்றி, எல்லா யூடியூப்புக்கும் நன்றி, யூடியூப் சேனலுக்கும் நன்றி. ஏன்னா யூடியூப்னு ஒரு இது வரப்போய் நமக்கு அந்த யூடியூப் வீடியோ மூலம் கோரிக்கை வச்சுருந்தோம். ஃபேஸ்புக்கும் நன்றி, மற்றபடி எல்லா சேனலுக்கும் நெட்வொர்க்குக்கும் நன்றி. மத்திய அரசு இப்பொழுது ஒரு 2:30 மணி வரை, அன்னைக்கு 22ஆம் தேதி லீவ் விட்டுருக்கு, ஹாலிடே விட்டுருக்காங்க, பப்ளிக் ஹாலிடே. சரித்திர சாதனை. நான் இப்போ பாருங்க, இந்த மாதிரி கோரிக்கை வைத்து ராமபுரானுக்கு நமக்கு இந்த இருக்குல்ல அக்ஷர பிரசாதம், இதுவும் இந்த இன்விடேஷனும் இந்த அதுக்கான ஒரு விவரமும் அடங்கிய ஒரு அழைப்புதல் நோட்டீஸும் கிடைச்சிது. அழைப்புதல், அப்புறம் விவரம் அடங்கிய கருத்தியல், இது ஒரு கைடுன்னு சொல்ல, வழிகாட்டி. இது ஒரு சாதா இடப்படக்கூடாது, பெரிய விஷயம். அந்த இது நமக்கு கிடைச்சி. இதுவும் ஸ்ரீராம ஜென்ம அழைப்புதலோடு சேர்ந்து அழைப்புதல். சரிங்களா? இது நமக்கு இப்போ யாருக்கும் அந்த படம் இருக்கு, பாரத மாதாக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அதை வணங்கிக்கிட்டு, ராமபுரானையும் வணங்கிக்கிட்டு, RSS தலைவர், நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி, மோடிஜி, இவ்வளோ இருக்கும். நான் என்ன செய்தேன், இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு, ராமபுரானை பிரார்த்தனை பண்ணிட்டு, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இதை நான் அனுப்பினேன். அதுக்கு முன்னால் இது டேட்டு நமக்கு இதில் டேட் நான் இதில் இருக்கும், இதோட டேட்டு, இதில் என்ன டேட்டு, டேட்டு அனுப்புறது 10ஆம் தேதி, 10/1, ஆமாம் 10ஆம் தேதி அனுப்பியிருக்கேன். இந்த மாதம் 10ஆம் தேதி அனுப்பியிருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 18ஆம் தேதி ஆச்சு. 10ஆம் தேதி அனுப்பியிருக்கேன். அதுபோக யூடியூப் சேனல் அது இல்லாமல் நான் அதுக்கு முன்னாடி அனுப்பிச்சேன். 6ஆம் தேதி கிட்ட அனுப்பிச்சேன். நமக்கு இந்த பிரசாதம் கிடச்சி வீடியோட போய் நம்ம பிரசாதம் இன்வைட் பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு வரும்போது மக்களுடைய எண்ணம், எல்லாருடைய ஆர்வம், அதாவது ராமபிரானுடைய ஆர்வம் அனுப்பியிருக்கு. பிரதமருக்கு போகிறது, பாரத பிரதமருக்கு 3, RSS தலைவர், அப்புறம் RSS தலைவர் 2, அப்புறம் அமித்ஷாஜி, இவ்வளோ இருக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். யோகி ஆதித்யநாத்ஜிக்கு நம்ம மெசேஜரில் அனுப்பியிருக்கோம். எல்லாமே நான் யூடியூப் சேனலில் எவிடன்ஸ், எல்லாத்தையும் எவிடன்ஸ், எத்தனை எவிடன்ஸ் ஃபேஸ்புக்கில் 13 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. மும்பையிலேருந்து ஃபோன் பண்ணி நமக்கு சொன்னாங்க. கேரளாவிலேருந்து வாட்ஸ்அப்பில் நிறைய நமக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஃபேஸ்புக்கில் இது வரைக்கும் 13 பேர் எனக்கு ஷேர் பண்ணது. 13 பேர் ஏன்னா அந்த லீவ் வேணும்னு சொல்லிட்டு உள்ள அந்த தினமலரில் செய்தியை 13 பேர் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. அதுபோக நம்ம சேனல், அது எல்லா சேனல், சாணக்கியாலிருந்து ஆரம்பித்து நம்ம குருமூர்த்தி சார் ஜி பேசின வீடியோ, துக்ளக்கு, அப்புறம் கோகுலா சீனிவாஸ், அப்புறம் அந்த கோகுலாஸ் டிவி, அப்புறம் எல்லாம் அது எதிராக இருந்தாலும் சன் டிவி நமக்கு இதுக்கு அந்த கருத்து போடட்டாலும் அவங்க பற்றி போட்டுருக்காங்க. அந்த சன் டிவி நிறுவனர்களுடைய கருத்து எப்படி இருந்தாலும், அந்த டிவியில் கருத்து வேறுபட்ட கருத்து வந்தாலும் அதில் நான் என்ன செய்திருக்கேன்னா லீவு கமெண்ட்ல போட்டிருக்கேன். எல்லா இதுவும் கமெண்ட்ல போட்டிருக்கேன். எல்லா சேனலுக்கும் நான் நியூஸ் சேனலுக்கு எல்லாத்துக்கும் ஹேஷ்டேக் போட்டு அனுப்பியிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம தினமலர் இருக்குல்ல, தினமலரில் உள்ள டிவியில் நான் நிறைய மெசேஜ் கமெண்ட்ஸ் போட்டே தான் இருந்தேன். அப்புறம் எல்லா டிவியும், அது கலாட்டா டிவியாக இருந்தாலும் சரி தான், நமக்கு எந்த டிவியே கிடையாதுங்க நம்ம அதில். அதுவே நியூஸ் 18, புதிய தலைமுறை, தினத்தந்தி, எல்லா இதுலேயும் அப்புறம் நம்ம தமிழிசை சவுந்தரராஜி மேடம், அப்புறம் CP ராதாகிருஷ்ணன் சார்ஜி, அப்புறம் அண்ணாமலைஜி, ஹைச்சராஜாஜி, இப்படி குருமூர்த்திஜி, இப்படி எல்லா முக்கியமான தலைவர்களுக்கு
நான் வந்து அதை கமெண்ட்ல போட்டுட்டே இருந்தேன். கம்யூனிட்டி போஸ்ட்னு உண்டு யூடியூப்ல, அந்த கம்யூனிட்டியில் போட்டுகிட்டே இருந்தேன். அதை பிஎம்முக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். பிஎம்முக்கு யூடியூப்ல ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். மெசேஜர் யூடியூப் இந்த இவர் மெசேஜ் அனுப்புனாங்க. விஹெச்பி அயோத்தியா, விஹெச்பி இந்த உத்தரப்பிரதேசம், அந்த எல்லாத்துக்குமே அனுப்பிட்டு இருந்தேன். இது மெசேஜெல்லாம் அனுப்பிட்டு இருந்தேன். அது மூலம் வந்து நமக்கு யோகி ஆதித்யநாத் வந்து நான் மெசேஜரில் யோகி ஆதித்யநாத் அடிச்சு ரிசீவ் ஆயிடுச்சு. மறுநாளே அது வந்துட்டு அவரோட வீடியோ, நான் இதுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன், போட்டு யூடியூப்ல ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். நிறைய வியூஸ் போயிருந்து அது வந்து ஃபார்வர்ட் ஆகி போயிருந்து. வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்டவர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க, ஏகப்பட்டவர் சொன்னாங்க, கால் பண்ணி சொன்னாங்க. அது ஹிந்திலையும் போய் ஹிந்தியில் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும், ஹிந்தியில் உள்ள குரூப்பு, மும்பை குரூப்பு, அந்த இதெல்லாமே நம்ம அனுப்பியிருந்தோம். அதனால அது வந்து தென்பட்டு நமக்கு இப்போ லீவு தந்திருக்காங்க, மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு வரலாற்று மிக்க மகிழ்ச்சி. ஆகவே இந்த மாதிரி நம்ம அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணோம். ஏன்னா எல்லாமே பாராட்டாங்க. தினமலர் வந்து நேற்றுக்கு செய்தி என்னன்னா, நேற்றுக்கு எனக்கு செய்தாங்க, என்ன லீவ் விட்டாச்சு. தினமலர்ல சொன்னாங்களாம், அங்கங்க அவ்வளோ எடிஷன்லன்னு சொன்னாங்களா. இதே மாதிரி யாருமே லீவு கேட்டதில்லை, அது பெரிய விஷயமா இருந்தேன், பரபரப்பாக இருக்கு. நார்த் இந்தியா எல்லாமே அந்த அந்த மெசேஜ் எட்டிட்டு, பிரதமர் கூட அந்த மெசேஜ் எட்டிட்டு அப்படின்னு சொன்னாங்க. தினமலர் வந்து ரிப்போர்ட்டர் போகணும்னு சொன்னாரு. அப்படி இருந்தாலும் இன்னொரு கோரிக்கை, தினமலர்ல இருந்தே ஒரு ஆர்டிக்கிள் போட்டு ரெடி பண்ணிடுவோம் லீவுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஹிந்தியில் அங்கங்கிறதுல அந்த ஃப்ரெண்டு அந்த ரிப்போர்ட்டருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க, இது நல்லா ரீச் ஆகிட்டு, இது வந்து வித்தியாசமாக கண்டிப்பாக இது கிடைக்கும், நீங்கள் நம்புங்க, பண்ணால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி அவர் நேற்று நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மெசேஜில் அவருக்கு மெசேஜ் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சது, உங்களுக்கு மத்திய அரசு அலுவலகத்துக்கெல்லாம் 2.5 மணி நேரம் லீவு. அப்போ பிரத்யேகமாக லீவ் விட்டுருக்கு. எல்லா ஸ்டேட்டும் டிஃப்ரெண்ட் கருத்துக்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒட்டுமொத்தமாட்டு மத்திய அரசு என்ன பண்ணிட்டு ஒரு லீவ், ஒரு தொண்டன், ஏழை தொண்டன், எளிய தொண்டன், ராமபக்தர், மோடிஜி பக்தர், அண்ணாமலைஜி பக்தர், இப்படிப்பட்ட பக்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, புரியுதா? அதனால ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பியிருந்தேன். எல்லாருக்குமே ரீச் ஆகிருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த லீவ் விட்டது மத்திய அரசுக்கு நன்றி. ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண நன்றி, ஃபேஸ்புக்கில் லைக் போட்டுங்க நன்றி. ஃபேஸ்புக்லேயும் மேக்ஸிமம் டெய்லி நிறைய அதை போட்டுகிட்டே இருந்தேன். மக்களுக்கு மனசில் பதிஞ்சிச்சு, இது வெறித்தனமாக இருக்கிறார் அப்படின்ட்டு. யூடியூப்லேயும் கமெண்ட் போட்டேன், யூடியூப்லேயும் நிறைய வீடியோ போட்டிருந்தீங்க, டெய்லி போட்டுருந்தேன். ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன், பிரதமருக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாமே அதையும் நான் ஒரு யூடியூப்பில் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஒரு வீடியோ போடணும்னு இருக்கேன். அதனால் வந்து இது வந்து எப்படியோ ரீச் ஆகி கிடச்சிட்டு டைரெக்டாகவும் அனுப்பியிருக்கேன். அதனால என்னென்னா எனக்கு ஒரு ஸ்பீட் போஸ்ட்டில் மிக்க மகிழ்ச்சி. பாரத கலையான் யூடியூப் சேனல், கோயில் பாரத கலையான் யூடியூப் சேனல், இங்கே பாரத மாதா படம் இருக்கும், பாரத மாதா படம் இருக்குன்னு இருக்குல்ல, யூடியூப்ல வந்து பாரத மாதா அல்லது கோயில் சிம்பிள், ஓம் வேல் சிம்பிள், பாரத அன்னை, நம்ம பாரத மாதா இதில் இருக்குது. இந்த இதில் தாங்கி தான் நம்ம கோபுர சிம்பிள், இந்த இந்து சார்ந்த இந்த சிம்பிள் இருக்குது, இதுதான் நம்ம தாங்கி நிற்கிறது. இதுவும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்தா நம்ம யூடியூப்பு கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர், 50 லட்சம் வியூவர்ஸ் கிட்டத்தட்ட வரப்போகுது, ரீச் ஆக போகுது. அது நிறைய கமெண்ட்ஸ், இந்த அளவு நம்ம கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 2013. ஆனால் நான் அந்த கோயில் சம்பந்தமாக இந்த சேனலை வந்து மாற்றி பாரத கலையன் கோயில் யூடியூப் சேனலை மாற்றி கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் ஆகுது. நல்ல அமோக ஆதரவு இருக்குது. எனக்கு ஃப்ரீயான டைமில் நம்ம அதுக்கு வேண்டிய அதில் ஃபுல் டைம் நம்ம இல்லை, ஃப்ரீயான டைமில் போவோம். நல்லா எனக்கு இது ஒரு என்னுடைய உழைப்பு. அறிவொளி இயக்கம், எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. நான் தெரிஞ்சு கிட்டத்தட்ட 52 வயசு, நான் 40 வருஷம் அரசியல் ஆன்மீகம் அப்படி இருந்துருக்கு. சின்ன வயசுல இருக்கு. அது நான் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நான் கவுன்சிலராக இருக்கும்போது 9 அவார்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் தந்திருக்காங்க. லயன்ஸ் ரோட்டு கிளப்பு, அன்பியம், கிறிஸ்தவ பாதிரியார் அவருக்கு கையில் வந்து கூட எனக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய இப்போ கூட எனக்கு ஃபோன் மூலம் முதல்ல சொன்னது வந்து ஒரு பாய், தாரிக் பாய். அவர் வந்து எனக்கு வந்து இந்த பிரசாதம் கிடைக்கலன்னு கேட்டு வாங்கினாரு. அவர் கேட்டு வாங்கினாரு. ஃபேஸ்புக்கில் அவர் நான் போட்டிருக்கேன், இன்விடேஷன் கொடுத்த மாதிரி போட்டிருக்கேன். வீடோட இன்விடேஷன் நிறைய கொடுத்துருக்கோம், அதில் அவருக்கும் கொடுத்தோம். கேட்டு வாங்கினாரு. ஃபர்ஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் சொன்னார். நான் இப்போ ரிலையன்ஸில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து வாரணாசிக்கு இங்கே நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி அயோத்திக்கு வரேன். அந்த இடத்துல நான் கால் பதிக்கணும், எனக்கு அதான் அவருடைய லட்சியம். கால் அவருடைய ராமபுரானுடைய அயோத்தி என்கின்ற பெயர் அந்த போர்டு கிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோதான். அப்போ ராமர் கிட்ட போயாச்சு அப்படின்னு உள்ள அர்த்தம். அதே மாதிரி நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பிரசாதம் எப்படி நமக்கு வந்து நம்ம சபரிமலை ஐயப்பன் உதாரணம் ஷார்ட்டாக சொல்லுது, திருப்பதி,
மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருச்சி ரங்கநாதர், குருவாயூர் கோயில், இப்படி நம்ம இருக்கல இந்த மாதிரி நிறைய வாரணாசி, காசி, நம்ம கைலாச மலை, இமயமலையிலேருந்து நம்ம வரும்போது எந்த பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கோமோ, சதுரகிரி, நம்ம விளங்கிரி மலை, இந்த மாதிரி அந்த ஆசிரமங்கள், யோகா, இதெல்லாம் தரக்கூடிய பிரசாதங்கள், யோகாலாம் நமக்கு உத்ராட்சம் கிடைக்கும். எது நமக்கு அற்புதமாக இருக்கும். ஒரு அங்கேருந்து அந்த கடையிலேருந்து ஏதாவது ஒரு கயிறு வாங்கிட்டு வந்து நமக்கு எப்படி திருப்தி இருக்கும். அதே மாதிரி எப்படி சுதந்திர போராட்டத்தில் வந்து நமக்கு வெள்ளையும் உள்ளே வந்தாங்க, ஆங்கிலேயம் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு உள்ளதுக்கு நமக்கு வந்து ஒரு இதை கண்டுபிடித்தது ஆர்எஸ்எஸ் 1920 கண்டுபிடித்து ஒற்றுமையின்மை தான் காரணம். ஜாதியால் பிரிஞ்சு கிடைக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஜாதியெல்லாம் ஒன்றுபற்றணும், எல்லாரும் பாரத பண்பாடு கலாச்சாரத்தில் அவ்வளவுமே பாரதியர்கள். ஜாதி மதம் எப்படி இருந்தாலும் அதுக்கு அடுத்தது என்னன்னா இந்துக்களை ஒன்று சேர்க்கணும், அது பேர் சகோதரர்கள். நம்ம கிறிஸ்தவ முஸ்லீம் எல்லாமே நம்ம சகோதரர்கள். நம்ம ஒற்றுமை இல்லாமல் ஜாதி மதத்தால் ஒற்றுமை இல்லாமல் இருந்தனால தான் அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதில் வந்து தோட்டிவிட்டவங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தால் நம்ம வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமம் இருக்குல்ல, வெள்ளிமலை, அதில் இருந்து நம்ம அந்த நம்ம ஆசிரமம் இருக்கு இல்லையா, வெள்ளிமலை ஆசிரமம், அதுல இருந்து தான் எனக்கு திருவிழா குறித்து சமீபெல்லாம் வாங்கி டெவலப் ஆகி இப்போ எல்லா கோயில்கள்லையும் வந்து நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்குது. நம்ம வந்து 12/20க்கு 22ஆம் நம்ம வந்து மந்திரம் 108 முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லி பிரசாதம் கொடுத்து தீபாவளி காட்சி சாலையில் வழக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு மோடிஜி அவர்கள், விஸ்வ இந்து பரிஷத், ஆர்எஸ்எஸ், நம்முடைய அயோத்தி ட்ரஸ்ட் சொல்லக்கூடிய நம்ம கேட்குறோம் அப்படின்னா இதுக்கு மூல காரணம் ஃபவுண்டேஷன் வந்து ஆர்எஸ்எஸ். அதோடைய வளர்ச்சி, அவருடைய லட்சக்கணக்கான பேர் திருமணமாக பண்ண தியாகம், ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரத்தை போடி பார்க்க வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த இந்து மதத்தை அழித்து விடக்கூடாது. நம்ம கலாச்சாரம், முன்னோர்கள், மூதாதையர்கள், குலதெய்வம், நமது ஊர் தெய்வம், நம்முடைய இஷ்ட தெய்வங்கள், நம்முடைய இந்த எல்லா தெய்வங்களுடைய அந்த பின்தொடர்ச்சியும், எல்லா தெய்வங்களுடைய வரலாறையும் எப்படி வேணாலும், கலாச்சாரத்தை எப்படி வேணாலும் வழிபடுங்க, இயற்கையை வழிபடுங்க. இயற்கையே நமக்கு இந்து மதம். இதில் வந்து அதுக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கணும் சப்போர்ட் பண்ணவங்க ஆர்எஸ்எஸ். இந்த ஒற்றுமை பயந்தது இந்த விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சிலைகள் விசர்ஜனம் பண்ணது டாப் டு பாட்டம் நம்ம நடக்குது. புரியுதா? நம்ம பாலகங்காதர திலகர் வந்து ஒற்றுமைப்படுத்துக்கு எப்படி வச்சுட்டாங்க. அதே மாதிரி நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம். விநாயகர் சிலை நம்ம கொண்டு கரைக்கிறோம் இல்லையா, விசர்ஜனம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஜாதி, எல்லா ஜாதியும் விநாயகர் எடுக்கலாம். உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒற்றுமைப்படுத்தினாங்க எல்லோடைய ஒட்டுமொத்தம். இன்னைக்கு நாங்கள் ஒரு சுடலை மடச்சம் கோயிலில் செக்ரட்டரி இருந்திருக்கேன், தலைவராக இருந்திருக்கேன், மகா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். யானை ஊர்வலெல்லாம் வச்சு 16 குண்டம் போட்டு நம்ம வேலி எடுத்து பண்ணியிருந்தோம். அதே இது 2 தடவை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி முத்தாரம்மன் கோயில், இசைக்குமன் கோயில், சிவன் கோயில், பெருமாள் கோயில், கிருஷ்ணன் கோயில் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், 9 அவதாரங்களுள்ள கோயில் எல்லாமே நம்ம வந்து மகா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்தத்தினுடைய கோயில் இப்போ இருக்கிற ராமர் கோயில், அடுத்தது கிருஷ்ணர், நம்ம மதுரா கிருஷ்ணர் கோயில் வரலாம், அது வேற விஷயம். இப்போ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக ராமர் கோயில் இருக்குது. ராமராஜ்யம் அமைப்போம், பாரதத்தை உலகின் குருவாக அமைப்போம். உலகின் குருவாக நினைப்பி எல்லா ஜாதி மதமும் ஒற்றுமையாக இருப்பாங்க. எல்லா இப்போ பாருங்க, முஸ்லீம்கள்லாம் நிறைய பேர் வித்தியாசமாக நம்ம அதாவது நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சொல்லக்கூடியதை கேட்குறாங்க. இப்போ வந்து இது நான் சொல்கிறது கட்சி சார்பாக தான் சொல்கிறேன், இருந்தாலும் எதுக்குன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்துக்கள் உள்ள முறையில் பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு பிரதமர். பொதுவாக தான் இந்தியா பாரதத்துக்கே பொதுவாக இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டதெல்லாம் பாஜக அவர் அறிவிச்சது. அப்போ அந்த கோயிலுக்கு வந்து யாரெல்லாம் போகிறா அப்படின்னு பார்த்தா முஸ்லீம்கள் பல 1000 பேர் போகிறாங்க கும்பாபிஷேகத்துக்கு. முஸ்லீம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிதி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்குது. இங்கேருந்து கேட்டு வாங்கி நம்ம பிரசாத் முஸ்லீம்கள், கிறிஸ்தவங்க, எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஓனர், எங்கள் ஓனர் வந்து வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது வாடகை தான் இருக்கேன், ஓனர் வந்து என்னென்னா கிறிஸ்தவர் தான். அவர் வந்து இதை ஏற்றுக்கிட்டு அவரும் நிறைய வீடுகளுக்கு வந்து கொடுத்தாரு. வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவோம். இது நான் கொடுத்த இந்த பிரசாதம் கொடுக்கும்போது வந்து வந்திருக்காரு. இது வெறுங்கவர் தான், இது ஒன்று மீதி, இதில் அஸ்வேதா இருக்குது, இது மீதி. இதுங்களா எங்களுக்குள்ள இது இந்த ஒன்று தான் மீதி இருக்குது. மீதி என்ன ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அதை கொடுக்கணும், இல்லை பிரதர் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து மிக சந்தோஷமா இருக்கிறது. அப்போ அவங்க சொல்லுறது மாதிரி நம்ம வந்து 22ஆம் கேட்கணும், இல்லைன்னா அயோத்தி எப்படியாவது வாங்க ஃப்ளைட்டை பிடிச்சா விட மாட்டாங்க. அங்கே வந்து அந்த இதில் கலந்துட்டு எப்படி நடக்குன்னு பார்க்குறது ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. ஒட்டுமொத்த நான் கும்பாபிஷேகம் பண்ணி பார்த்தனால எனக்கு இது இந்தியாவில் ஒரு கும்பாபிஷேகம், பாரதத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும்போது இது நம்ம சாமிக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது. எல்லாமே சுடலைமான சாமி, பிரம்மாண்டேஸ்வரி சுடலைமான சாமி கோயிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் மாதிரி நான் அதை நினைக்கிறேன். அப்படி என்னுடைய திருப்தி, ஒட்டுமொத்தமாக எல்லாத்துடைய திருப்தி. ஆகவே
தலைமை பீடமாக இருக்கக்கூடிய தலைமை கோயில், பாரதிய பண்பாடு கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில், முன்னோர்கள் ஆசைப்பட்ட கோயில், நம்ம தியாக செம்மல்கள் ஆசைப்பட்ட கோயில், 500 ஆண்டுகளாக ஆசைப்பட்ட கோயில். ஆகவே அப்படிப்பட்ட கும்பாபிஷேகத்துக்கு நம்ம அரைக்கோல் விட்டதுக்கு நம்ம அடிபடையும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை அப்படியே நம்ம கேட்குறோம். அதனால அந்த லீவ் விட்டா நிறைய பேர் பார்க்கலாம். இனி என்னன்னா, மத்திய அரசு லீவ் விட்டாச்சு, உத்தரப்பிரதேசத்தில் லீவ் விட்டாச்சு, அந்தந்த கவர்மெண்ட் லீவ் விடுது. சில ஸ்டேட்ல கருத்து வேறுபடுறதாலும் நாம கண்டிப்பா இப்போ வந்து லீவு தான் தானே, மத்திய அரசு லீவ் விட்டாச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு நாள் லீவு போடல தப்பே இல்லை. வாழ்நாளில் ஒரு கதை மகா கும்பாபிஷேகம் 500 ஆண்டுகளுக்கு பிறகு. இனி சாதாரண கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். இது இனி ஒரே ஒரு கும்பாபிஷேகம் இந்த உலகத்துல, இந்த ராமருக்கு இந்த பாரதத்துல இந்த அயோத்தியில ஒரே கும்பாபிஷேகம் தான், முதல் கும்பாபிஷேகம். புதுமையான சிலைகள் அமைத்து அவரு வாரார். ராமர் எங்க இருந்து வாராரு, எங்க இருந்து வாராருன்னு உங்களுக்கு தெரியும். வாராரு, பாரத் ஆள வாராரு. ஆகவே ராமரால் நம்ம இப்படி அண்ணாமலைஜி சொன்னாரு, இந்த கும்பாபிஷேகம் அண்ணாமலைஜி வந்து ஒரு கருத்தை சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா, மகாரிஷி அப்படின்னு சொன்னார். மகரிஷி அவர் வந்து மகரிஷியா, சரிங்களா? அந்த மாதிரி மகாரிஷி அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மகாரிஷி வந்து மூலம் பிரதிஷ்டை பண்றோம். மகாரிஷி தலைமையில இப்பொழுது வந்து ஒரு பிரதமரே விரதம் இருந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா, நம்ம உயர்ந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். அதுக்கு எல்லா சமுதாய மக்களும் ஜாதி மக்களும் சப்போர்ட் பண்றாங்க. அது நம்ம இதை கொண்டாடணும்னு கேட்டு மத்திய அரசு லீவ் விட்டதுக்கு நன்றி நன்றி நன்றி. நம்ம இனி பள்ளி கல்லூரிக்கு லீவு கிடைக்காம இருந்தாலும் கூட நாம வந்து ஒரு நாள் லீவு போடல பிரச்சனை இல்லை. ஒரு தலையும் பேராது, ஒரு இதுவும் பண்ணாது. லீவு போட்டு எல்லா குழந்தைகளையும் டிவியில் பார்க்க வைங்க, இல்லைன்னா அயோத்தியில கால வைங்க. நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க கேட்டுக்கொண்டு ஒற்றுமையாக இருக்கும். நாங்கள் கூட இங்கே அறிவிச்சிருக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பூத்துக்கு எங்கள் வார்டோட பூத்து, அப்புறம் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, இன்னைக்கு வாய்ஸ் ரெக்கார்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன். நான் வந்து சாதாரண ஒரு மிஸ்டு கால் பாரதிய ஜனதா வச்சுட்டு இருந்தார். 15 வருஷம் மிஸ்டு கால் மெம்பர் தான். இப்போ எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, எலெக்ஷன் கொடுத்து அந்த ஒர்க் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து பொறுப்பெடுக்கல. என்னன்னா நிறைய பொறுப்பு, அது நம்ம ஃபியூச்சரில் அது தெரியும். நம்ம நிறைய பொறுப்பு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா உழைச்சிருக்கோம். ஆனால் வந்து அதில் என்னென்னா நம்ம வந்து இன்வால்வ் ஆகும், ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிறதுனால நான் இப்போ வந்து இந்து விஷயங்களுக்கு நானாட்டே வாலியன்ட்ரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ராமருக்கு வந்து ராமர் கோயிலுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் நாகர்கோவில் ஆஃபீஸில் போய் நானாட்டம் போய் வாங்கி நோட்டீஸ் வாங்கி நன்கொடா பிரித்து ஒப்படைச்சேன். அதே மாதிரி இப்பவும் இந்த இது நானாக தான் எங்கள் அண்ணாச்சி பாரதிய நகர் இருக்க அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் எல்லாரும் கொடுத்து நானும் கொஞ்சம் பேருக்கு நிறைய பேருக்கு கொடுத்தேன் இந்த இன்விடேஷன்லாம். அவர் நானாக தான் போய் கேட்டேன், அண்ணன்ட்ட கேட்டேன். அப்படி ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் நம்ம மாவட்ட தலைவர் நம்ம ராஜாராம் சார் இருக்காங்க, ராஜாராம் ஜிட்ட கேட்டேன். இல்லை அது அந்த வார்டு வைஸை தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மருதவான்மலை பாதுகாப்பு இயக்க தலைவர் விஸ்வ பிரசித்துடைய மாவட்ட அமைப்பாளர் மயிலாடி ஜெகன் அவர்கிட்ட கேட்டேன். அவரு கஷ்டம்தான், அந்தந்த வார்டில் கொடுத்து வாங்கி வேணா ஒரு 4 இன்விடேஷன் அறிஞ்சினார். ராமபுரான் அது கூட நிறைய இன்விடேஷன் என் கையிலேருந்து கொடுக்குன்னு சொல்லி ஒரு அளவுக்கு தந்திருந்தாரு. நான் எல்லா இடம் கொடுத்தேன். நல்ல சந்தோஷம். இது நம்ம அதேமாதிரி ராமருக்கு பால பிரச்சனை வரும்போது இந்த மிதக்கக்கூடிய கற்கள் வந்து இல்லை, அந்த கற்கள் வரும்போது நான் தான் இன்சார்ஜ் எடுத்து எல்லா தெருலையும் மிதக்கும் பாலம் வந்து அந்த பாலத்தில் உள்ள கற்கள் இது மிதக்கும்னு சொல்லி அந்த பாலம் நம்ம இங்கிருந்து இலங்கைக்கு நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு போகக்கூடிய அந்த பாலம் இருக்கு இல்லையா, அந்த பாலம் வந்து மிதக்கூடிய பாலம்னு சொல்லி அந்த துண்டை தண்ணியில் போட்டு மாதிரி வார்டு போடும். அப்புறம் பசு தடை சட்டம் இருக்கு இல்லையா, பசுவதை சட்டம் தடை சட்டம் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அதுவும் நம்ம அந்த இதை இன்சார்ஜ் பண்ண போகிறோம். எல்லா விஷயம் இந்த இது காளிமலையில் பொங்கலை விடணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் அந்த பொறுப்பு. அவருக்கா இந்த முன்னணி ராமகோபால்ஜி வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் பொதுச் செயலாளர் நகராட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்த பொழுது அவர் வந்து என்ன வந்து ஒருங்கிணைப்பாளராக இந்து முன்னணிக்கு ஒருங்கிணைப்பாளராக ஒரு மாநாடு நடத்துறதுக்கு போட்டிருந்தாங்க. இப்போ வீரத்துறவி நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சு இந்து தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ராம ரவிக்குமார் ஜியும் நாங்களும் திருத்தவா பாடி வசூல்லாம் பண்ணியிருந்தோம். ராமகோபால் சொல்லியிருந்தாரு. அப்புறம் மோதி எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாரதிய கட்சியிலேருந்து விஸ்வந்த் பிரசித் அந்த லைவ்லே ஆண்டுகளிலே இந்து முன்னணிக்கு அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் போட்டு பெரிய ப்ரோக்ராம் நடந்தது. அவர் பேட்டியெல்லாம் நான் இருந்து எனக்கு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு ராமகோபால்ஜி. இது மாதிரி இந்து அமைப்புக்கு இந்து சமுதாயத்துக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம்.
இது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், என்னோட யூடியூப்ல பார்க்கலாம். இப்போ ரொம்ப நன்றி ஐயா. மோடிஜி நன்றி, யோகி ஆதித்யநாத்ஜி நன்றி, அமித்ஷாஜி நன்றி, மோகன் பகவத்ஜி ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு நன்றி. இந்த விடுமுறை அளித்த நன்றி. தினமலர் பத்திரிகையில் பிரசுரம் பண்ணனால அதை நான் ஃபார்வர்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய அதிகாரப்பூர்வம். அது தினமலர் பத்திரிகை நன்றி நன்றி நன்றி. இது வந்து எல்லாரும் கொண்டாடுவோம், பெருமை கொள்வோம். இது ராமனுடைய பக்தர்கள் அதற்குள் கிடைக்கட்டும். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. ஸ்ரீராம ஜெய 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 ஜெயராமா. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீண்டும் நன்றி நன்றி நன்றி. மோடிஜிக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். பாரத கலை அண்ட் கோயில் சார்பாக நன்றி நன்றி நன்றி.